கண்ணியமானவர்களே, ரபியுல் அவ்வல் பிறை ஒன்றில் இந்த ஒரு அமலை யாரும் செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். இந்த வருடம் முழுவதும் பணம் நம்மினுடைய வீடு தேடி அலை அலையாக ஓடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறை ஒன்றில் கட்டாயமாக ஒவ்வொரு ஏழையும், ஒவ்வொரு பணத்திற்கு கஷ்டப்படக்கூடியவர்களும், ஒவ்வொரு கடனாளியும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலானது ரபியுல் அவ்வல் பிறை ஒன்றில் எந்த ஒரு மனிதர் செய்கிறாரோ அவர் அடுத்த ரபியுல் அவ்வல் பிறை ஒன்றை அடையும் வரை அல்லாஹு தாலா அவரினுடைய செல்வத்தில் தாராளமான செல்வத்தை, இன்னும் தாராளமான பரக்கத்தையும், இன்னும் தாராளமான ரிஸ்கில் அபிவிருத்தியும் அல்லாஹாலா ஏற்படுத்தி தர்றான். நாம் சொல்லக்கூடிய ஒரு திக்ர் ரொம்பவும் சிம்பிளான திக்ர் தான். இந்த ஒரு திக்ரை யாரும் விட்டுறாதீங்க. இந்த ரபியுல் அவ்வல் பிறையில் கட்டாயம் செய்யுங்க. அல்லாஹாலா கண்டிப்பாக உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை தருவான். இன்னும் யாருடைய செல்வத்தில் அல்லாஹாலா அதிகமான பரக்கத்தை தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா உங்களினுடைய செல்வத்தில் அதிகமான பொருளாதாரத்தை தரும். இன்னும் இந்த ஒரு அமலை இன்றைய தினத்தில் செய்கிறதுனால என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் தாலா சிறப்பு மிகுந்த பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாக வச்சுருக்கான். இந்த ஒரு மாதத்தில் நம்ம எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் வெற்றி அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த மாதத்தில் நாம் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அதில் அல்லாஹ் வெற்றியை தர்றான். இன்னும் இந்த ஒரு மாதத்தில் திருமணமே நடத்துவதற்கு, திருமணம் செய்வதற்கு ஒருத்தவங்களை நாம் போய் பார்க்குறோம், ஒருத்தவங்களை போய் சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு காரியத்திலும் அல்லாஹ் வெற்றியை தரான். இப்படி இந்த ஒரு மாதத்தையே ஒரு பரக்கத்தான மாதமாக அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். இந்த ஒரு மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் எந்த விதமான செலவும் இல்லாமல், எந்த விதமான பலா முசீபத்துகள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் தாலா அந்த வீட்டில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். இப்படி இந்த ஒரு மாதத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தாலா வெற்றியை தரக்கூடிய ஒரு பரக்கத்தான மாதம். ஏன் பரக்கத்தான மாதம் அப்படின்னா, இந்த ஒரு மாதத்திற்கும் நபி அவர்களுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் நபி அவர்களுக்கென்று பல மொஜிசாக்கள் அல்லாஹ் கொடுத்தான். பல மொஜிசாக்களை நபி அவர்கள் செஞ்சாங்க. இன்னும் இந்த ஒரு மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல மோசமான நிகழ்வுகளும் இருக்குது, பல சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. அதனால் அல்லாஹ் தாலா இந்த ஒரு மாதத்தை ஒரு பரக்கத்தான மாதமாக வச்சுருக்கான். இந்த ஒரு மாதத்தில் நாம் இந்த ஒரே ஒரு அமலை செய்வதனால அல்லாஹ் தாலா நம்மினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை தர்றான். ரொம்பவும் சிம்பிள் தான். இன்றைய தினத்தில் உங்களினுடைய இல்லங்களை முழுவதுமாக சுத்தம் செய்து கழுவி கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய வீடு இருக்குல்ல, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடைகள், இன்னும் தூசிகள் இதெல்லாம் எடுத்துட்டு உங்களினுடைய வீடை நன்றாக சுத்தமாக கழுவி சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். சுத்தமாக வைத்த பிறகு இந்த ஒரு அமலை செய்யணும். அது எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, ரபியுல் அவ்வல் பிறை 1லிருந்து 10 வரை இந்த அமலை செய்யலாம். மகரிபுடைய நேரத்தில் தான் செய்யணும். அதுவும் மகரிபுடைய நேரத்தில் எந்த விதமான சப்தமும் இல்லாமல், எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் மன ஓர்மையோடு இந்த ஒரு அமலை செய்யணும். அதுவும் எப்படின்னா, உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கொள்ளுங்கள். அந்த குங்குமப்பூவை கொஞ்சோன்னு எடுத்துக்கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய 10 ரூபாய் தாள்களோ அல்லது 20 ரூபாய் தாள்களோ வைத்துக்கொள்ளுங்கள். நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை 1000 முறை சொல்லிவிட்டு அந்த குங்குமப்பூவை நீங்கள் ஏதாவது பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். அந்த பணம் வைத்திருப்பீங்கள்ல, அந்த பணத்தை செலவே செய்யாமல் உங்களினுடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது எப்போதுன்னா எப்பயுமே செலவு செய்யக்கூடாது. அந்த பணத்தை உங்களினுடைய பாக்கெட்லேயோ அல்லது நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய நகை வைத்திருக்கக்கூடிய, இன்னும் தங்க ஆபரண நகைகள் வைத்திருக்கக்கூடிய அந்த பீரோல் இருக்கும்ல, லாக்கர், அந்த லாக்கருக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே அல்லாஹ் தாலா அதிகமான பரக்கத்தை தர்றான். இதில் செல்வத்தில் அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னா, நாம் சொன்ன எல்லா செயல்களையும் செஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல அமைதியான ஒரு மன ஓர்மையோடு, நல்ல இஹ்லாஸோடு, நல்ல உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு ஒரு அறையில் மகரிபுக்கு பிறகு அமர்ந்து கொண்டு கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 20 ரூபாய் தாளோ அல்லது 10 ரூபாய் தாளோ எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து வச்சுட்டு ஒரு செம்பு தண்ணி, ஒரு குவளையில் தண்ணி வச்சுக்கோங்க.
வைத்துக்கிட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை 1000 முறை ஓதுங்க. 1000 முறை ஓதிட்டு நபி அவர்களினுடைய சலவாத் ஓதணும். வைத்த பிறகு என்ன ஓதணும்னா, யா ரஸாக்கு அப்படிங்கிற வார்த்தையை 1000 தடவை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தடவை யா ரஸாக்கு ஓதுங்க. பிறகு 1000 தடவை யா கனியு யா முகுனி அப்படின்னு சொல்லி ஓதுங்க. பிறகு யா வஹாபு அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 1000 தடவை ஓதுங்க. பிறகு யா மாலிக்கல் முல்க் அப்படிங்கிற வார்த்தையை 1000 தடவை. பிறகு யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த வார்த்தையை 1000 தடவை. இந்த 5 திக்ர்களையும் 1000 தடவை, மொத்தம் 5000 தடவை ஓதின பிறகு நபி அவர்களின் மீது உங்களுக்கு என்ன சலவாத் தெரியுதோ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற இந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை அப்படிங்கிற இந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லிம் அப்படின்னு இந்த ஒரு செலவாத்தாக இருந்தாலும் சரி, அல்லது சலாத்து நாரியா அல்லது சலாத்தை துஞ்சிரா, இப்படி உங்களுக்கு தெரிந்த எந்த செலவாத்தாக இருந்தாலும் அதை ஒரு 100 தடவை ஓதிட்டு அந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் ஊதிருங்க 3 தடவை. ஊதி முடித்த பிறகு அதை நீங்களும் பருகுங்க. உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதை பருகுவதற்கு கொடுங்க. பிறகு அந்த பணம் இருக்குது பாருங்கள், அந்த பணத்தை எடுத்து அதில் ஒரு 3 முறை ஊதிட்டு குங்குமப்பூவில் 3 தடவை ஊதிட்டு, குங்குமப்பூவை எதுக்காவது உங்கள் வீட்டில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா பயன்படுத்திக்கங்க. அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை உங்களினுடைய பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள். அல்லது பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, வீட்டிலே தான் நாங்கள் எப்போதும் இருப்போம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கர் இருக்கும்ல, பணம், நகை, இன்னும் பத்திரம், இன்னும் இது போன்ற அடங்கல், இது போன்ற விஷயங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு லாக்கர் இருக்கும்ல, அந்த லாக்கரில் கொண்டு போயிட்டு அந்த பணத்தை வச்சுருங்க. இப்படி மட்டும் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு அமலை எத்தனை நாட்கள் வரையும் செய்யலான்னா, ரபியுல் அவ்வல் பிறை 1லேருந்து 10 வரையும் செய்யலாம். அந்த ஒரு அமலை, இந்த ஒரு அமலை செஞ்சிட்டிங்க அப்படின்னா போதும், அடுத்த ரபியுல் அவ்வல் பிறை வரும் வரை அல்லாஹு தாலா உங்களினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எந்த அளவு இருக்குன்னா, செலவு செய்ய செய்ய உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் குறையவே குறையாது. இது எதிலிருந்து நாம் எடுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னா, ஒரு உருது கிதாபில் ஒரு மிகப்பெரிய ஷேக் அவங்க எழுதிய ஒரு வரலாறு, எழுதிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். ஆக கண்ணியமானவர்களே, பணத்திற்காக எதெல்லாம் நாம் செய்கிறோம், பணத்திற்காக யாரிடமும் போய் நிற்கிறோம், தன்னுடைய ரப்புட்ட, நம்முடைய அல்லாட்ட ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் செஞ்சு நம்ம நிற்போம். உலகத்தில் யார் கைவிட்டாலும் நம்மளை படைச்ச ரப்பு கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை கண்டிப்பாக ஒவ்வொரு ஏழையும், ஒவ்வொரு கடன் வாங்கி வைத்திருக்கக்கூடியவர்களும், ஒவ்வொரு ரிஸ்கிற்கு கஷ்டப்படக்கூடியவர்களும், ஒவ்வொரு பணத்திற்கு சிரமப்படக்கூடியவர்களும் கட்டாயம் இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த ஒரு அமலில் ஒரு வெற்றியை தருவான். இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் இன்னும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வானாக. ஆமீன். இன்னும் இது போன்ற இஸ்லாமிக் சம்பந்தமான, இன்னும் நபியவர்கள் சொன்ன உண்மையான வஜீஃபாக்கள், ஆதாரபூர்வமான வஜீஃபாக்களை தெரிந்து கொள்ள நாங்கள் அற்புத வஜீஃபாக்கள் அப்படிங்கிற ஒரு கிதாப் ஒன்றை எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய விலை ரொம்பவும் கம்மி தான். அந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் தர்றோம். ஃபோன் செய்தோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் செய்தோ அந்த ஒரு புக்கை நீங்கள் உங்கள் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த ஒரு புக்கை தங்களுடைய வீடுகளில் வச்சாலே ஒரு மிகப்பெரிய பரக்கத். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.